வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கு முன்பாகவும் பலமுறை யோசித்து யோசித்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் சோதனைகளை சந்திக்கவே நேரிடும். உன்னுடைய பிள்ளை படிக்கப் போகிறான், படிப்பு கஷ்டமாக இருக்கிறது என விட்டுவிடத் துடிக்கிறான். அல்லது வேலைக்கு போகிறான், வேலை கஷ்டம் என்று அதை விட்டுவிட நினைக்கிறான் என வைத்துக்கொள். உனக்கு கஷ்டமாக இருப்பது மற்றவர்களுக்கு சுலபமாக இருப்பது எப்படி என கேள். அவர்கள் பழகிவிட்டார்கள் என்பான். பழக பழக எல்லாம் சுலபமாகிவிடும் என்பது உனக்கே தெரிகின்றதல்லவா? நீயும் பழகு. இந்த படிப்போ வேலையோ கடினமானது என்பதால் உனக்கு பிரச்சனை வரவில்லை. அவற்றோடு உன்னால் ஒத்துப்போக முடியாததால் இந்த பிரச்சனை வந்தது என்று எடுத்துக்கூறு. ஒத்துப்போகும் குணம் வந்தால் தாமாக அதன் மீது ஈர்ப்பு வந்துவிடும். விஷயம் சுலபமாக தெரியும். எடுத்தவுடனே யாரும் நிபுணராகி விடுவது இல்லை. மிக மெதுவாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி வந்தால்தான் ஒரு கட்டத்தில் நாம் அதில் நிபுணத்துவம் பெற முடியும். இது கடினம் என எப்போது உன் மனம் நினைக்கத் தொடங்கியதோ அப்போதே கஷ்டமும் துன்பமும் ஆரம்பித்து